Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து நேற்று முதல் 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, குளித்துறை, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளும் வறண்டு காணப்பட்டு வந்தது. தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சாதகமான சூழல் நிலவியுள்ளதாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு வெயிலின் தாக்கம் குறைந்து கனமழை விடிய விடிய பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து நேற்று முதலே வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக இன்றும் 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.